6th தமிழில் ஹாய். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th தமிழில் இயல் 2ல் இது உரைநடை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிறகின் ஓசை. இது நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொன்னேன். இந்த இயல் ஃபுல்லாகவே நமக்கு இயற்கையை பற்றி தான் வரும். அதே போன வீடியோ நம்ம ஏதிலி குருவிகள் பார்த்தோம். இதில் சிறகின் ஓசை. இதுவும் பறவையை சம்மந்தப்பட்ட ஒரு பாடம் தான். சரி, வாங்க பார்க்கலாம். நம்ம மனுஷங்க எல்லாருமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம தேவைக்காண்டி போவோம். அப்படி தானே? வெளியூருக்கு போவோம். வெளியூருக்கு போயிட்டு திரும்ப அங்கே இருப்போம். இல்லை அப்படின்னா போயிட்டு அங்கேயே இருப்போம். இல்லை அப்படின்னா ரிட்டன் நமக்கு அந்த வேலை முடிஞ்சது நம்ம வந்துடுவோம். இதே மாதிரி பறவைகளும் போகும், தெரியுமா? இந்த மாதிரி பறவைகள் போகிறதுக்கு என்ன வலசை போதல் அப்படின்னு பேர். சரியா? பறவைகள் நான் கண்டம் விட்டு கண்டம், கடல் தாண்டி மலை தாண்டின்னு சொல்லி கூட பறந்து போகும். இது எதுக்காண்டிலாம் அப்படி போகுது, என்னென்ன இது அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகியவற்றிற்காக பறவைகள் இடம்பெறுகின்றன. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெறுகின்றன. அதாவது உணவு இருக்கிறதுக்கு இடம், வெப்பநிலை பொறுத்து, அதுக்கப்புறம் இனப்பெருக்கத்துக்காகவும் பறவைகள் இடம்பெயர்கின்றன அப்படின்ட்டு இருக்காங்க. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் அதையும் அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயருது அப்படின்ட்டு இருக்காங்க. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. பொதுவாக பறவைகள் வடக்குலேருந்து தெற்கவும் மேற்குலேருந்து கிழக்கும் பறவைகள் வலசை போகும் அப்படின்ட்டு இருக்காங்க. பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையிலே தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. அதாவது பறவைகள் தங்களுக்கான ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதே வழியிலையும் போகிறாங்க. சில பறவைங்க எப்படி அப்படின்னா திரும்ப வர்றதும் சேம் வழியாக தான் வருவாங்க, போகிறதும் சேமாக தான் இருக்கும். சில பறவைங்க எப்படின்னா போகிறது ஒரு வழியாகவும் வர்றது ஒரு வழியாகவும் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த பறவைகள் ஏன் இப்படி இந்த மாதிரி இந்த வி ஷேப்பில் இப்படி பறக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இரை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. அதாவது பயணம் செய்யும்போது சில தரம் ரொம்ப டயர்டாக இருக்கும். இல்லை சாப்பாட்டுக்காண்டி சில பறவைகள் தரை இறங்கி அப்புறம் முடிச்சுட்டு பறக்கும் தரையிறங்கும் அப்படிங்காங்க. சில பறவைகள் நான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். அதாவது வலசை போகும்போது பறவையோட உடலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னா, தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல், ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும். அதாவது வலசை போகும்போது அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு அங்கே இருக்கிற இதுக்கு நிறைய சேஞ்சஸ் அந்த பறவைகளோட உடம்புல வரும். அதில் என்ன அப்படின்னா தலையில் சிறகு வளர்றது, அந்த பறவையோட இறகோட நிறம் மாறுறது, ஒரு உடம்பு ஃபுல்லாக நல்லா முடி வளர்றது. சிலதான எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பறவை வேற ஒரு இனமாக இருக்குமா, இந்த பறவை தானா அப்படிங்கிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு கூட சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவதை பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முக்த புலவர் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென் திசைக்கு குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவையின் வலசை செய்தியை குறிப்பிடுகின்றன. அதாவது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வெளிநாட்டுக்கு பறவைகள் வலசை போகுது அப்படிங்கிறத பற்றி எப்போ இலக்கியங்களில் செய்திகள் இருக்குது. இது எப்போ 1500 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த சக்தி முத்த புலவர் அப்படிங்கிற ஒருவர் நாராய் செங்கால் நாராயில் இது எழுதியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாலே பறவைகள் வலசை போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐரோப்பாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு செங்கால் நாரைகள்
வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. அதாவது ஐரோப்பாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு பறவைகள் வலசை போயிட்டு வருது அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாலேயே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது வெளிநாட்டு பறவைகளுக்கு ஒரு புகலிடமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? சிட்டுக்குருவிகள் தான் அது. இதுக்காண்டி தான் போன லெசன்லேயே நம்ம பார்த்தோம். ஒரு சிட்டுக்குருவியை பற்றி தான் அந்த ஆத்தர் அப்படி எழுந்தார். இப்போ ரொம்ப அழிஞ்சிட்டு வர ஒரு பறவை இனம் எது அப்படின்னா சிட்டுக்குருவி தான். உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்தவுடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். ஆண் குருவியின் தொண்டைப்பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். அதாவது இந்த பறவையை நம்ம பார்த்ததுமே சொல்லிடலாமா இது ஆண் பறவையா பெண் பறவையா அப்படின்னு. இதில் பிளாக் கலரில் இருக்குல்ல, இந்த மாதிரியே ஆண் பறவைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னது, உடல் பகுதி அடர் பழுப்பு, ரொம்ப நல்ல பழுப்பு கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் குருவிக்கு உடல் ஃபுல்லாக மழுங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களிலே சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடை காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். அதாவது சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்ததான். கூடு கட்டுற காலத்தில் சத்தம் போட்டுக்கிட்டே கூடு கட்டும். அதுக்கப்புறம் 3லேருந்து 6 முட்டை வரைக்கும் போடும். 14 நாள் வரைக்கும் அதை அடை காக்கும். அதுக்கப்புறம் 15ஆவது நாள் குஞ்சு வெளியே வரும். அதோட சின்ன சிட்டுக்குருவி வெளியே வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ அதை பார்க்கறதுக்கு முன்னால் கப்பல் பறவை அப்படின்னு சொல்லி நம்ம இதில் தெரிந்து கொள்வோம்ல கொடுத்துருக்காங்க. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படும். அதாவது சிறகடிக்காமல் நீண்ட தூரம் பறக்கிற பறவை எது அப்படின்னா என்னது, கப்பல் பறவை தான். இதை கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லியும் அழைப்பாங்க. இது 1 வேர்டில் கேட்க சான்ஸ் நிறையவே இருக்குது. துருவப் பகுதிகளை தவிர மனிதன் வாழும் இடங்களிலெல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. அதாவது துருவ பகுதியை தவிர இது எல்லா இடத்துலையுமே சிட்டுக்குருவியை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாகவே நம்ம இதை பார்க்கலாம். இமயமலையில் கூட இவ்வளவு 4000 மீட்டர் உயரத்தில் கூட இது இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. தானியங்கள், புழு பூச்சிகள், மலர், அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும். சிட்டுக்குருவி குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளை உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனால் வேகமாக பறக்கும். அதனால்தான் விரைவாக செல்பவை சிட்டாய் பறந்துவிட்டான் என்றும் கூறுவோம். அதாவது சிட்டுக்குருவியோட சாப்பாடு என்ன, புழு பூச்சி, மலர், அரும்பு இதெல்லாம தான் அதிகமாக சாப்பிடும். அதான் அதுக்காண்டி உணவாக இருக்கும் அப்படிங்காங்க. சிட்டுக்குருவியோட குஞ்சு இருக்குல்ல, அது என்னென்னா இது புழு பூச்சி இதெல்லாமே அதிகமாக சாப்பிடும். அதனால தாய்க்குருவி என்னென்னா புழு பூச்சி பிடிச்சி கொண்டு சிட்டுக்குருவிக்கு கொடுக்கும். சிட்டுக்குருவி 10லேருந்து 13 வருஷம் வரைக்கும் இந்த வாழும். சிட்டுக்குருவி உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப வேகமாக பறக்குமா. அதனால தான் சிட்டா பறந்துட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. இப்போ சிட்டுக்குருவிகளோட அழிவுக்கு என்னென்னலாம் காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழு பூச்சிகள் கிடைப்பதில்லை. அதாவது மனுஷங்க தான் இப்போ நம்ம புழு பூச்சி பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துகிறோம்ல விவசாயத்தில். அதனால் சிட்டுக்குருவிகளுக்கான அந்த குஞ்சுகளுக்கான புழு பூச்சி எதுவுமே கிடைக்கிறதில்லை அப்படின்னு இருக்காங்க. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்டி வாழ்வதற்கு ஏற்றவையாக இல்லை.
இப்போ நவீன முறையில் நம்ம வந்து கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் குருவி வந்து கூடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரியே இல்லை அப்படிங்காங்க. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாறாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன. சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. அதாவது இப்போ வந்து தாவரத்துக்கு வேலி வந்து எப்படி போட்டுறாங்கன்னா இது செயற்கை வேலியாக இருக்குது. முன்னால் இருக்கிற வேலியெல்லாம் அது வந்து இது வேலி தாவரம் வந்து குறைஞ்சிட்டு அதனால அது அழியதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. சிட்டுக்குருவி வந்து ஓய்வெடுக்க புதர் செடியும் இல்லை அப்படிங்காங்க. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளும் மற்ற பறவைகளிடம் போட்டி போடுகின்றன. இதோட உணவையும் நம்ம ஏதாவது சாப்பாடையும் நம்ம அழிச்சிட்டோம், இருக்கிற இடமும் இல்லை, அதனால் அது ரொம்ப இதாக இருக்குது. இதனால தான் அதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. பறவை இனங்கள் காப்பாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? சரி, இப்போ நம்ம வந்து இப்போ சிட்டுக்குருவி தான் இருக்கிறதே ரொம்ப அழியுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியாச்சு. எதனால் அழியுதுன்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணால் அது அழியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல் அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். அதாவது அவரை புடலை அந்த மாதிரி கொடியையும் நம்ம வளர்க்கணும். நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்கணும். அதுக்கப்புறம் தோட்டத்துலேயோ வயல்வெளியிலையோ நம்ம பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துகிறத தவிர்க்கணும். இதெல்லாம் பண்ணால் சிட்டுக்குருவி அழியாது அப்படின்னு இருக்காங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார். சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்ச்சியுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர். அதாவது காக்கையும் குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடியிருக்காரு. அவங்க சமையல் பண்ணுறதுக்காட்டி அவங்க மனைவி வச்சிருக்கிற அந்த தானியத்தை சிட்டுக்குருவிகளுக்கு போட்டுட்டு இவர் எத்தனையோ நாள் சாப்பிடாம இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாரதியார். இந்தியாவின் பறவை மனிதர். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றிய ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டார். பறவையை குறித்த பல நூல்களை எழுதியுள்ளார். சில தம் வரலாற்று நூல்களுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். அதாவது இந்தியாவோட பறவைகளோட ஆராய்ச்சியாளருக்கு முன்னோடியாக இருக்கிறது யார் அப்படின்னா இந்தியாவோட பறவைகளுக்கு முன்னோடியாக இருக்கிறது யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. சரியா? அதாவது இவரோட லைஃப் ஃபுல்லாகவே பறவைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, பறவைகளை ஃபோட்டோ எடுக்கிறதுலையும் தான் அதிகமாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவரை வந்து இந்தியாவோட பறவை மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட வரலாற்று நூலுக்கு வந்து எனது சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படிங்கிறது தான் பெயராகவே வச்சிருக்காரு அப்படின்ட்டு இருக்காங்க. பறவைகள் பற்றிய படிப்பு. உலக சிட்டுக்குருவிகள் தினம் வந்து என்னது? உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20. இதுவும் 1 minute கேட்க சான்ஸ் உண்டு. அப்புறம் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறான் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம். அதாவது மனுஷங்க இல்லாத உலகத்தில் பறவையால் வாழ முடியும், ஆனால் பறவை இல்லாத உலகத்தில் மனுஷங்களால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சலீம் அலி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து என்னது? அதனால இதையும் நம்ம வந்து இயற்கையெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்காங்க. உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிகாலா. அதாவது உலகத்திலே ரொம்ப தூரம் பறக்கிற பறவை எது அப்படின்னு கேட்டால் ஆர்டிகாலா. ஓகே, இதுக்கான புக் பேக் ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 7 புக் பேக் ஆன்சரை நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் டீச் பண்ணது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும், இது நான் வேறு எதுவும் மாற்றணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.